ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் யூ டு RRR. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. On this bright and cool and shivering morning, I need a sweater. சார், ஷில்லாங்ல ஷிமோகாலன்னு சொல்லி அப்படி சும்மா சில்லு சில்லுன்னு இருக்கிற உங்களுடைய இந்த வெதருக்காக ஒரு சூப்பர் கொஸ்டின் நான் வச்சிருக்கிறேன். நம்ம எப்பவுமே வந்து ஐபிஎல் மீட் பண்ணுவோம் இந்த பாஸ்கி RRRல. இன்னைக்கு இந்த ஏப்ரல் மாச குளிர்ல, நம்ம மே மாச குளிர்ல இப்ப மீட் பண்றது எங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப் 2024 ஸ்குவாட் நேத்து நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நேத்து. பட் அது உடனடியாக நம்மளால பண்ண முடியல ஐபிஎல் மேட்ச் போயிட்டதுனால. சோ சொல்லுங்க சார், இந்த ஸ்குவாட் நீங்க எதிர்பார்த்தது தானா, இல்ல ஹேவ் யூ பீன் given with some other changes? என்ன இதெல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கா? உங்களுக்கு குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இல்ல, ஆச்சரியமா இருக்கு இந்த சம்மர்ல. ஆக்சுவலி இந்த ஸ்குவாட்ல வந்து எனக்கு ஒன்றும் கிரீவன்ஸ் எல்லாம் இல்லை பாஸ். ஏன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இப்ப நம்ம செலக்டர்ஸா இருக்கோம்னு வச்சுங்களேன், 150 கோடி பாப்புலேஷன்ல 15 பேர் எடுக்கணும்னா 10 crores ஒருத்தர் எடுக்கணும். எங்க யார் பாசிபிளா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த நம்பர்ல. சோ வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. டாப் லெவல்ல எல்லாருமே. ஜானி படத்துல ரஜினி ஒரு டயலாக் சொல்லுவாரு, பாமா என்னைக்குமே வாழ்க்கையில ஒன்னதோட ஒண்ணு பெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி யாரை எடுத்தாலுமே இன்னொருத்தர் பெட்டர்னு தோணிச்சுன்னா எந்த 15 அவங்க எடுப்பாங்க நீங்க சொல்லுங்க, முடியாது இல்ல. சோ எடுத்துருக்கிற 15 ஓகே. ஒரே ஒரு கிரீவன்ஸ், 2 கிரீவன்ஸ் ரிங்கு சிங் அண்ட் அஸ்வின் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. என்னன்னா நமக்கு டோட்டலாவே ஒரு பயஸ் வந்து டுவர்ட்ஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்துனே இருக்கு. T20 உங்களுக்கு சொன்னா தெரியுமா, ஆஃப் ஸ்பின்னர்னா அப்படி அக்ராஸ் அப்படி டச்சில்லான்ற ஒரு தியரினால எந்த ஆஃப் ஸ்பின்னருமே வேணாம் அப்படின்னு போய் ஆச்சரியம் அந்த சகலை உள்ள எடுத்துட்டு. அதுல எனக்கு ஒன்னும் ரிக்ரெட்ஸ் இல்லை. சகல் இஸ் வெரி பிரில்லியன்ட் போல. காட்டா மாதிரி சுத்துறவங்க எல்லாரும் எடுத்துருவாரு, பிரில்லியன்ட் எடுத்துருவாரு. அஸ்வின் இவர் கூகுளி போடுவாரு அப்படின்னா, அதே மாதிரி அஸ்வின் வந்து கேரம் பால் சூப்பரா போடுறாரு. அஸ்வின் இன்னும் லெஃப்ட்ல ஒண்டிதான் போடல, நான் பார்த்தேன். அவருக்கு பால் அம்பையரே 2 பால் போடுறாரு. நான் சொல்லுவேன், அவரே சிரிப்பாரு பயங்கரமா. நம்ம இன்டர்வியூல சிரிச்சாரு, என்னோட இன்டர்வியூல. அதனால ரிங்கு சிங் வந்து ரொம்ப ரொம்ப பிஸ்தா. ஏன்னா ரேரஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கிராஃப்டிங் அண்ட் எண்ட் ஓவர்ஸ்ல பினிஷிங். தோனி மாதிரியும் இருக்கிறது, KL ராகுல் என்ற விராட் கோலி மாதிரி, ரோஹித் சர்மா மாதிரியும் பேட்டிங் ஆடுறது, அண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆளா ரிங்கு சிங்கா பாக்குறேன். பிளஸ் டாப் கிளாஸ் ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ரிக்ரெட்னா ரிங்கு சிங் ஆடாதான். அவர் கூட ரிசர்வ்ஸ்ல இருக்காரு, இல்லைன்னு சொல்ல. பட் இது ஓகே. நம்ம வந்து குறை சொல்லினே போலாம். இதை விட பெட்டரா டீம்ல செலக்ட் பண்ண முடியாது. நல்லா எல்லாம் பார்த்துதான் எடுத்துக்கணும். எஸ் சார், எனக்கு என்னன்னா சார், இப்போ நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். ஏன்னா இப்போ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாரும் உடனே என்னன்னா ஐபிஎல் போயிட்டு இருக்கிற டைம்ல இந்த T20 வேர்ல்டு கப் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஐபிஎல் நடந்துட்டு இருக்கிற டைம்ல இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்ற போதே மைண்ட்ல எல்லாருக்கும் என்னன்னா, இப்பதானே ஒருத்தர் இங்க நம்ம டிவில பாத்துட்டு வரோம், சூப்பரா விளையாடுறாரு, இவரை ஏன் எடுக்கல? நேத்து நைட்டு பார்த்தேன் டிவில ஒரு பையன் செம்மையா விளையாடணும் ஐபிஎல்ல, அந்த பையனை ஏன் எடுக்கல இப்படின்ற இந்த ஒரு பொதுவான கேள்வி மக்கள் மைண்ட்ல அவங்களுக்கு போகுது. பட் அதை நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது? அதை நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுங்க. இமீடியட்டா ஒரு ஐபிஎல்ல விளையாடின அந்த சீசனே விளையாடின ஒரு பையனை T20 வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் USA போய் கூட்டு போய் வைக்க முடியாதுங்க. அது ஏன்னா அப்படின்றதுக்கு அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் நான் பாஸ்கி கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். மயங்க் யாதவ் இருக்காரு. மயங்க் யாதவ் வந்து ஹாட்டஸ்ட் பேஸ், மோஸ்ட் அக்யூரேட் அண்ட் மோஸ்ட் ஐடியல் ஃபார் T20. சரி, எடுத்துடலாமா இப்ப டீம்ல? கரெக்டா டூர் போற சமயத்துக்கு ரெக்கார்ட் ஆயிடுவார் சார், கேரண்டி பண்ணிட்டார் பிசியோ அப்படின்ட்டு எடுத்துட முடியுமா? சரி, அவரை விடுங்க. நம்ம இப்ப முந்தா நேத்தி பார்த்து துஷார் தேஷ்பாண்டே எக்ஸ்ட்ரா நிறைய போட்டார். அவர் தான் சிஎஸ்கே வின்னுக்கே காரணம். அவர் எடுத்துடலாமா? முடியாது. சோ ட்ராக் ரெக்கார்டும் பார்க்கணும், லேட்டஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் பார்க்கணும், அங்க இருக்கிற கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் ஆயிப்பாங்களான்னு பார்க்கணும். இவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஸ்குவாட் எடுக்கிறது. வேற ஊர்ல அமெரிக்கால என்ன எப்படி இருக்குன்னு தெரியாது கிரிக்கெட். ஸோ இவ்வளவு மைண்ட்ல இருக்கு. அதனால நம்ம எல்லாத்துக்குமே ஒரு குறை சொல்லலாம். பட் பரவாயில்ல, இருக்கிற டீம்ல நல்ல டீம் தான் எடுத்துருக்காங்க. அதாவது இவர் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் யாருமே இல்லை. எல்லாருமே சூப்பரா ப்ரூவ் பண்ணி வந்தவங்க தான். இப்போ சூரியகுமார் யாதவ் லேட்டஸ்டா 2-0 வந்த உடனே முதல் பால் அவுட் ஆயிட்டாரு. ஐயா வேஸ்ட் சார், எதுக்கு எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? மேத்ஸ்ல ஒரு பையன் ஃபெயிலு, இங்கிலீஷ்ல பிரமாதமா பேசுவான், அவன் டோட்டல் வேஸ்ட்னு சொல்ல முடியுமா? முடியாதுன்ற. அதனால இந்த லேட்டஸ்ட் வச்சுன்னா நம்ம எடுக்க முடியாது. சூரியகுமார் யாதவ் அப்படி பார்த்தா ஆட முடியாது, ஹர்திக் பாண்டியா அப்படி பார்த்தா ஆட முடியாது, யாருமே ஆட முடியாது. பட் ஓவர் தி இயர்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. செம்ம ஃபிட்னஸ்க்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஒன்ஸ் அகைன் ஃபிட்னஸ் ஹர்திக் பாண்டியா இல்லைன்னு நம்ம பேசுவாங்க. பட் போலிங் 2 போட்டு பிரமாதமா. அதனால எல்லாத்தையும் ஆன்டிசிபேட் பண்ணி பிரமாதமான ஒரு 11
பிரமாதமான ஒரு 15 140 கோடிக்கும் பிடிக்கிற மாதிரி 150 கோடிக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்க முடியாது யாராலும். எஸ் சார். I'll ask a important question. அதாவது இன்னும் ஒரு முக்கியமா பாயிண்ட், ஒரு சாரி இதை பினிஷ் பண்றதுக்கு, இந்த ஆர்குமெண்ட்டை பினிஷ் பண்றதுக்கு பாலா நான் ஒரு விஷயம் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட, நீங்க ஒரு லாயர், உங்களுக்கு எதிராக பேசுற லாயர் நான், கடைசியா ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க போறாரு. அந்த ஜட்மெண்ட் ஒண்ணு உங்களுக்கு சாதகமா இருக்கும், இல்ல எனக்கு சாதகமா தான் இருக்கும். உடனே அவர் உங்க சைடு நான் சொல்ல முடியாது, என் சைடு நீங்க சொல்ல முடியாது. எனக்கு ஃபேவரபிளா கொடுத்தா அல்டிமேட்ல ஏதாவது ஒண்ணுதான் ஒரு ஜட்ஜு கூட ஒரு பக்கம் தான் போயாகணும். அதுக்கு சொல்றேன். எக்ஸாக்ட்லி. அதனால இவ்வளவு பேர்ல ஒருத்தவங்க செலக்ட் பண்றது வந்து என்னன்னா, இந்த சைடு பார்த்தா எல்லா டீம்ல இருந்தும் ஒரு ஃபினிஷர் செம்மையா விளையாடுறாரு ஐபிஎல்ல. 10 பிரான்சைசியோட ஓனரும் போயிட்டு பிசிசிஐ ஹெட் குவார்டர்ஸ் வாசல்ல நின்று எங்களோட ஃபினிஷர் எடுங்க, எங்களோட ஃபினிஷர் எடுங்கன்னா அதுல யாரை சூஸ் பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விதான் சார். யூ ஆர் எக்ஸாக்ட்லி ரைட் சார். இப்போ யஷஸ்வி ஜெயஸ்வால உள்ள எடுத்துருக்காங்களா சார்? அவரோட அந்த மூவ் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் இப்போ ஓபனர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ருத்துராஜ் கெய்க்வாட் ஆல்சோ, நான் வந்து சிஎஸ்கேக்காக பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ருத்துராஜ் கெய்க்வாடும் வந்து அதே டைம்ல வந்து இத்தனை ஒரு 2-3 இயர்ஸ் தான் வந்து கண்டினியூஸா he has been proving well in the IPL. and அதை தாண்டி அவர் வந்துட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட்லயுமே நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. சோ ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். that way definitely yes. ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு நான் சூப்பர் ஃபேன். ஏன்னா நான் சொல்றேன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர் இந்த ஆஃப் சைடுன்றது. அந்த பிளேயர் ஆடிதான் ஈக்குவலி குட். ஜெய்ஸ்வால் பிளஸ் லெஃப்ட் ஹேண்டர் பிளஸ் டால் அண்ட் லாஃப்டி சிக்ஸஸ், அதுல அவருக்கீங்க பட்டிமன்ற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு ஒவ்வொருத்தரும். சுப்மன் கில் டெரிஃபிக்கா இருக்கு, எல்லா ஃபார்மேட்லயுமே டெரிஃபிக்கா ஆடுறாரு. சம்டைம்ஸ் திடீர்னு வழிகிறாரு, பட் அதான் சொல்ல முடியாது. அதனால அப்படி கடைசி கிளின்ச்சிங் இஷ்யூ என்னன்னா ஃபண்டாஸ்டிக் ஃபீல்டர், டால் வித் குட் ரீச் அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். வேற ஒன்றும் இல்லை. எஸ், நான் வந்து எனக்கு என்னன்னா ஜெய்ஸ்வால் ஓகே, பட் சுப்மன் கில்லோடைய இதை பதிலா அந்த ஸ்லாட்ல ஒரு ரிசர்வ் ஸ்லாட்ல வந்து அவருக்கு பதிலா ருத்ராஜ் கெய்க்வாட் வச்சிருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு மேபி. பட் ஸ்டில் அவர் வந்துட்டு அடுத்து ஆல்ரெடி 3 ஃபார்மட்லயுமே இவருக்கு முன்னாடி இருந்தே நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால they have given a chance to him. That is very fair. Sir, coming to the wicket keep, சொல்லுங்க சார். இன்னொன்னு, அந்த டெக்னிக்கலி வெல் எக்விப்டா விராட் கோலி, ரோஹித் சர்மா ரெண்டு பேருக்கு என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாலும் ஃபாஸ்டா கிராஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணி ஆடுற கெப்பாசிட்டி இருக்கு. அதெல்லாம் மீறி சுப்ரீமா கேஎல் ராகுலுக்கு தான் இருக்கு. கேஎல் ராகுல் ஒத்தரால தான் விக்கெட் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தா கூட கரெக்டா ஸ்டம்ப் கிட்ட போயிட்டு ஒரு ஸ்கொயர் ஹிட் அடிக்கிறது, அந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன்ஸ்ல ரன் அப்படியே ரன் அடிச்சுனே இருக்கிறது. அந்த மாதிரி கெப்பாசிட்டி பார்த்தா கேஎல் ராகுலுக்கு இருக்கு. இப்ப அவர் இல்ல, நம்ம என்னன்னு சொல்ல முடியும். ஸோ யங் ஜென்ரேஷன் ஒரு யூத்ஃபுல்லா டீம் எடுத்திருக்காங்க. லெட்ஸ் விஷ் தம், கண்டிப்பா நல்லா கலக்குவாங்க, ஒன்றும் டவுட்டே இல்லை. சார், விக்கெட் கீப்பர் ஸ்லாட் இது வந்து நம்பர் 4 ஸ்லாட் ஒரு டைம்ல வந்துட்டு சேத்தேஸ்வர் புஜாரா, அஜிங்கிய ரஹானேக்கு பதிலாக டெஸ்ட்ல யார் வருவாங்கன்னா ரொம்ப டாக்கபிளா போயிட்டு இருந்த மாதிரி இந்த தோனின்ற ஒரு நபர் வந்து போனதுக்கு அப்புறமா இந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டுக்கு 13 வருஷத்துல ஒருத்தர் இருந்தாரு, இப்ப 4 வருஷத்துல 7 பேர் இருக்கிறாங்கன்ற மாதிரி அந்த ஸ்லாட்டுக்கு மட்டும் நிறைய ஆள் மாறிட்டே இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் a constant wicket keeper. 2023 வேர்ல்ட் கப்போட ஸ்குவாட் வந்தப்ப நான் இது உங்ககிட்ட கேட்டேன். 2022 வேர்ல்டு கப்லயும் நான் உங்கள்கிட்ட பேசினேன். T20ல 2 தடவையும் நீங்க தான் சொன்னீங்க, ஒரு கன்சிஸ்டன்ட் விக்கெட் கீப்பர் இந்தியன் டீம்ல இல்லாத வரைக்கும் எந்த ஸ்லாட் வேணாலும் ஆள் மாறிட்டே இருக்கலாம் போல, பட் விக்கெட் கீப்பர் ஸ்லாட்ல எப்பவுமே ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னீங்க. எப்படி ஆடம் கில்கிறிஸ்ட் பல வருஷம் இருந்தாரோ, மார்க் பவுச்சர், குமார் சங்ககாரா பல வருஷம் இருந்தாங்களோ, அந்த மாதிரி அந்த விக்கெட் கீப்பர் கண்டினியூஸா இருக்கணும். பட் when will this hunt stop? எப்போ இது வந்து இவர்தான் அப்படின்னு அந்த ஒரு இடத்துல நிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நம்ம பார்த்ததுல ரீசெண்ட் டைம்ஸ்ல ஜுரேல் வாஸ் பிரில்லியன்ட். ஜுரேல் ஈவன் விருத்தமான் சாவோடைய குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஓகே, நேத்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்க தோனி வர்றாரு கண்ணுக்கு முன்னாடினா, நேத்து இஷாந்த் சர்மா ஒரு த்ரோ ஒரு ரன் அவுட்டுக்கு பிடிச்சா தெரியுமா, பிடிச்சிட்டு இப்படின்ட்டு ஸ்டம்ப்ல அடிக்கல, திருப்பி எடுத்து வரிசையா அடிச்சார் ஸ்டம்ப்ல. விச் மீன்ஸ் அவருக்கு என்ன பொசிஷன்ல நிக்கிறோன்றதே அவருக்கு தெரியல, எந்த பக்கத்துல கை எடுத்துன்னு போனா ஸ்டம்ப்ல போடுன்றது அவருக்கு தெரியல. பிகாஸ் பால் ஃபீல்டர் கிட்ட போற வரைக்கும் அவருக்கு டைம் இருக்கு, அதுலயே அவருக்கு தெரியல. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தோனிட்டு பார்க்க முடியாது. த்ரோ வந்து இருக்கும்போது த்ரோவை பிடிச்சி இப்படி பிடிச்சி எடுத்துட்டு அடிக்கிறாங்கல்ல, த்ரோ வரும்போது கை ஆல்ரெடி பின்னாடி போயிருக்கும். நியூட்டன் தேர்ட்ல மாதிரி தோனி கை பின்னாடி போயிருக்கும். வரும்போது அப்படிங்கிறச்ச அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2 செகண்ட் 1.5 செகண்ட் மீதி பேரோட அது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த லைட் எரியும். அங்கதான் தோனி பல்பு லைட் தனியா எரியுதுன்றது அதுதான் விஷயம். ஸோ இந்த குவாலிட்டியில இன்னும் வரல. ரிசர்வ் பண்ண நல்லா பண்றாரு இல்லைன்னு சொல்ல, ஆஸ் அ பேட்ஸ்மேன் கண்டிப்பா ரிசர்வ் பண்ண ஆடிதான் ஆகணும். ஏன்னா போட்டு மெர்ச்சுவர் எப்படி போட்டாலும் கீழே ஊந்து 6 ஸ்கொயர் கட் 6. ஏன்னா போலரை செட்டில் ஆக விடாம அடிக்கிற ஒரு விக்கெட் கீப்பர் அவர் தான். ஜுரேலும் வந்து ஆஃப் சைட்ல ரொம்ப பிரில்லியண்டா கேஎல் ராகுல் மாதிரி ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவர். அதனால சஸ்டெயின்டா ஒரு 10 மேட்ச் பார்த்து இவங்களுடைய கீப்பிங்
கேப்பபிலிட்டிஸ் டெரிபிக்கா காமிச்சாதான் எல்லாருக்கும் அந்த கான்பிடன்ஸ் வரும், இவர் தான் இருக்கணும் உண்மை அப்படின்னு. அந்த மாதிரி இன்னும் யாருமே வரல, அதான் பிரச்சனை. சார் இப்போ வந்து டிகே வந்துட்டு ஒரு இன்னிங்ஸ்ல விளையாடிட்டே இருக்கும்போது ரோஹித் சர்மா வேற சும்மா இல்லாம வம்புலுக்குறேங்கிற பேர்ல என்ன வேர்ல்டு கப்புக்கு போயிடலாமா, ஆடுங்க ஆடுங்க சூப்பர் ஆடுங்க வேர்ல்டு கப்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு பேசினாரு. அந்த அந்த மைக் ஸ்டம்ப் ஆடியோ எல்லாம் வந்துச்சு. அது தாண்டி அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் திரும்பவும் நல்லா ஆடிட்டு ஏதோ ஒரு கேப்டன் ஒருத்தர் என்னை வந்துட்டு தேடிட்டு இருக்காரு வேர்ல்டு கப்புக்காக கேள்விப்பட்டேன். இந்த இன்னிங்ஸ் முடிச்ச உடனே கண்டிப்பா யோசிப்பாரு நினைக்கிறேன் அவருமே அப்படின்னு டிகே திரும்ப ஒரு தடவை பேசினாரு. இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஆல்ரெடி ரொம்ப நாளா யார் விளையாடிட்டே இருக்கிறாளோ தொடர்ந்து எல்லா மேட்சஸ்லயும் அவங்கள வச்சுதான் நாங்க போக போறோம் அப்படின்ற மாதிரி ரிஷப் பண்ட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆகும். சஞ்சு சாம்சன் who has been in the fray ரொம்ப நாளா வாய்ப்பு கிடைக்காத ஒருத்தர், அவர் வந்து இப்ப ஓகேப்பா ரொம்ப நாளா உனக்கு குடுக்கலன்றாங்க, வேர்ல்டு கப் மாதிரி ஒரு இடத்துல உனக்கு கொடுக்குற சாம்சன், ஆனா இதை நீ யூஸ் பண்ணலாம் அப்ப நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா அப்படின்றாங்க பிசிசிஐ. கால் ஆன் டிகே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிகே as a batsman very effective, there's no doubt about it. ஏன்னா அது ஃபாஸ்ட் bowling போட்டாங்கன்னா கட்சி 3 ஓவர்ல தம்சம் பண்ணிடலன்னு சொல்ல. கீப்பிங் வந்து டெஃபினட்டாவே அவர் வந்து அவர் நாட் அட் இஸ் பெஸ்ட். ஹி இஸ் அ கிரேட் கீப்பர், நோ டவுட் அபவுட் இட். பட் இஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட் கரண்ட்லி நான் பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த அளவுக்கு தோனியோட தான் கம்பேர் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு யார்ட் ஸ்டிக், ஒரு பெஞ்ச் மார்க்னா தோனியோட தான் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நான் பாக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நமக்கு என்ன அவருக்கு அகேன்ஸ்ட் என்ன இருக்கு? அதனால அவர் கீப்பிங் டெஃபினட்டா இன்னும் டெரிபிக்கா பண்ணி காமிச்சிருந்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டாவே அவர் கொண்டு வந்திருப்பாங்க. அமேசிங் கேச்சஸ், அமேசிங் ஸ்டம்பிங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க வந்த சான்ஸ்ல. அதெல்லாம் பண்ணி ஸ்பின்னரை கீப் பண்றதுல தாதான் ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்க போறாரு. அப்படிதான் இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்பாங்க. இப்ப நீங்க சார் இவரும் எக்ஸ்பிரஸ் அவரும் எக்ஸ்பிரஸ் இல்ல சார் இவர் கூகுளி இருக்கு அப்படின்னு ஒரு எட்ஜி காமிப்பாங்க. சார் இவரு தானே கூகுளி போடுறாரு, இவர் கூகுளி போடுறாரு சார், இவர் போடுற கூகுளி கண்ணுக்கு தெரியுது, அவருக்கு தெரியல, அவர் டிஸ்கைஸ்டா இருக்கு. ரைட் சார், பட் இவர் பெட்டர் பேட்ஸ்மேன் ஆச்சு, கரெக்ட் சார், பட் இவர் பெட்டர் ஃபீல்டர், இவருக்கு ரீச் இருக்கு, இவர் போய் மேட்சை மாத்துவார். இப்படி ஒரு பட்டிமன்றம் போட்டு 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 ஒருத்தரை பிக் பண்ண வேண்டியிருக்கு. அந்த லெவல்ல பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஆர்கியூ பண்ண முடியாது. ஐ திங்க் ஐ அம் குவைட் ஹாப்பி வித் தி ஸ்குவாட் தட் ஹஸ் பீன் செலக்டட். எஸ், ஏன்னா டிகேவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஃபினிஷரா தன்னை ப்ரூவ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. நீங்க சொல்ற எக்ஸாக்ட் பாயிண்ட் தான் ஆடியன்ஸ் கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிஷப் பண்ட பொறுத்த வரைக்கும் சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மிடில் ஆர்டர்ல வந்துட்டு போயிடுறாங்க. ஆனா இவரு வந்து ஒரு ஃபினிஷர் ஸ்லாட் மாதிரியே ஒரு மைண்ட் வச்சுட்டாங்க. அந்த ஃபினிஷர் ஸ்லாட்டுக்கு விக்கெட் கீப்பர் எனக்கு வேணாம், எனக்கு வேற பேட்ஸ்மேன் இருக்காங்க, நான் டூபேவை யூஸ் பண்ணிப்பேன், ஹார்திக் பாண்டியா யூஸ் பண்ணிப்பேன், ஜடேஜா, அக்சர் பட்டேல் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட் ரிங்கு சிங் இருக்குதுன்றனாலதான் மேபி டிகேக்கு அந்த ஸ்லாட். எக்ஸாக்ட்லி, ரிங்கு சிங் தான். ரிங்கு சிங் மாதிரி ஒரு நான் கூட லெஃப்ட் ஹேண்டட் தோனின்னு கடைசி ஓவர் 27 ரன் ரிங்கு சிங் 6 பால் ஆட விட்டுலாம் அடிச்சுவார் கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. எஸ் சார், லாஸ்ட் 2 questions. அதுல ஒரு கொஸ்டின் தான் கடைசியா கேட்கறதுக்காக வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பவுலர்ஸ்க்கு வந்துடுறேன். ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் நம்ம ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கியூ பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி சஹால், குல்தீப் யாதவ், they have been the best in the last few years. ஓகே ரைட். அக்சர் பட்டேல் ஒரு நல்ல இதுவா இருக்கிறாரு, ஆல்ரவுண்டரா இருக்கிறாரு. ஜடேஜாவோட ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியாயிட்டே வராது, அவரால் வந்து அந்த கன்வர்ஷன் அதிகமா பண்ண முடியல. பவுலிங் ஓகே சூப்பர், இஸ் a very great fielder, நம்பர் 1 ஃபீல்டர் இந்த டீம் அவர்தான். பட் அவருடைய பேட்டிங் அட் ஸ்ட்ரைக் ரேட் அட் லோவர் ஆர்டர் ரொம்ப கம்மியா இருக்குது. அது இல்லையா சார், அது ஒரு கன்சர்ன் தான். ஆங்கிள் பார்த்தா விராட் கோலி ஆட விடாது அப்படி ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க. நான் சொல்றேன் விராட் கோலி சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் கூட இந்த கமெண்டேட்டர் பாக்ஸை பார்த்து சொன்னார், மேல சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்கன்னாரு. அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் எப்படி நீங்க அவர் இல்லாம ஒரு டீம் யோசிப்பீங்க விராட் கோலி இல்லாம? ஜடேஜா மேட்ச் வின்னிங் நாக்ஸ், குறுக்க போடுற போலிங்ல அக்யூரசி, எக்ஸ்ட்ராடனரி கேட்சஸ்ன்னு ஓவரால் கெப்பாசிட்டியில பார்க்கும்போது அவர் தனியே நிக்கிறாரு. மீதி யாரையுமே நீங்க எடுக்க முடியாது அவருக்கு மேல. நான் ஒத்துக்கிறேன், அவருக்கு வந்து அந்த அந்த நிக்கோலஸ் பூரான் டைப்ல ஒரு புரூட்டல் பவர் இல்ல அடிக்கிறதுக்கு. அவரை நிக்க வைக்கலாம், அதெல்லாம் ரைட்டு. 2 மேட்ச்சுக்கு வைப்பீங்க, 3 மேட்ச் மீதி 15 பேரை நிக்க வச்சு கைத்தட்ட வச்சிருவாரு, நான் தான் மேட்ச் வின்னர்ன்ட்டு. அதுதான் ஜடேஜாவோட யூனிக் கெப்பாசிட்டி. அந்த மேட்ச் வின்னிங் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அது சொல்றேன். ஸோ அது ஒரு பக்கம். அண்ட் நீங்க போலிங் சொன்னீங்க, இந்த இருக்கிற 3 பேர்லயே ஒரே ரிலையபிள் போலர் ஸ்லாக் ஓவர்ஸ் போடுறதுக்கு பும்ரா ஒண்டி தான். யார்கர்ஸ் வந்து சொல்லி சொல்லி போடக்கூடியவர் அண்ட் கம்ப்ளீட்டா மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடியவர் அவர் தான். ஆஷ்தீப் அண்ட் சிராஜுடைய லாஸ்ட் ஓவர்ஸ் போலிங் வந்து எனக்கு ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஆஷ்தீப் பழைய ஆஷ்தீப் இல்ல, பாகிஸ்தானோட லாஸ்ட் ஓவர் 6-7 ரன்னோ கொடுத்தவர் அவர். அப்ப அவர் பிக்கப் இருந்தார். இப்ப ஐபிஎல்ல பார்க்கும்போது ரொம்ப ஃபுல் டாசஸ் நிறைய போடுறாரு. அதனால எனக்கு அவருடைய லாஸ்ட் ஓவர் போலிங் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. சிராஜ் மேலே லாஸ்ட் ஓவர் போலிங்ல நம்பிக்கை இல்லை மேபி. பட் அதே சமயத்துல T20ல 6 for 12 எடுத்திருக்காரு சிராஜ். மூவிங் கண்டிஷன்ஸ்ல டெரிபிக்கா போடுவார். அதனால அந்த கண்டிஷன்ஸ் நமக்கு ரொம்ப ஃபுல்லா தெரியாதனால இருக்கிறதுலயே என்ன பெஸ்டோ அதை எடுத்துன்னு போறோம். அதனால நம்ம குறை சொல்ல முடியாது.
So we should be contented with whatever squad has been picked. சோ மொத்தத்துல என்ன சொல்றீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல வந்துட்டு 19th ஓவர் 17th ஓவர் பும்ரா காப்பாத்திட்டு வருவாளா 16 ஆமா 18 20 பத்தி எனக்கு தெரியாது எவ்வளவு வேணா போகலாம்னு சொல்லாம சொல்றீங்க கரெக்டா? ஆமா கரெக்ட். அதுக்கு ஒரு அதீத மூளை, எக்ஸ்ட்ராடனரி அடாப்டபிலிட்டி தேவைப்படுது லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. எங்க பேட்ஸ்மேன் நவர்றான், கரெக்டா அவன் காலை பார்த்து போடுறது, இந்த பக்கம் நவரும்போது ஸ்லோர் வேற பக்கம் போடுறது, இவ்வளவு திங்கிங் இருக்குல்ல, அவ்வளவு இருக்கிறது பும்ரா வண்டி தான். நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஈடு கொடுக்குற மாதிரி இன்னொரு போலர் இல்ல. அதுதான் பிரச்சனை. சார் அந்த வேக வேகமா ஓடி வந்து போடுற அந்த கலீல் அகமது, ஆஷா இவர் நம்ம ஆவேஷ் கானுக்கு பதிலாக அந்த 2 பேர்ல யாரா ஒருத்தங்களுக்கு பதிலா உங்களோட ஃபேவரட் சந்தீப் சர்மா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, சந்தீப் சர்மா தான் நம்ம பேசுறது. ஐபிஎல் இது வரைக்கும் எல்லாருக்கும் லாஸ்ட் ஓவர்ல மானம் போடுதுன்னா அதுல கம்மியா மானம் போய் பிரமாதமா நிக்க வைக்கிறது பேட்ஸ்மேனை. தோனியை விட நிக்க வைக்கிறாரு அவர் கடைசியில. இல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ சந்தீப் சர்மா இஸ் நாட் தட் அக்யூரசி பிகாஸ் மைண்ட் இஸ் ஃபோக்கஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் யார்கர் லெங்க் அப்படி ஸ்லோ போலிங். அந்த காம்பினேஷன்ல நம்பர் 1 அவர் தான். அவர் தான் கரெக்டா போடுறாரு. எஸ் சார், நான் அந்த சேர்த்து வச்சிருந்த லாஸ்ட் கொஸ்டின் இப்போ அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு கூகுளி. பெரிய கூகுளிலாம் இல்லை. என்னன்னா சார், சிவம் டூபே சிஎஸ்கே உடைய ஸ்டார் நட்சத்திர வீரர் சிக்ஸர் மணின்னு அவருக்கு ஒரு பல பேர்லாம் வச்சிருக்காங்க. அவரோட இன்க்ளூஷன் வந்து இட்ஸ் a வெரி கிரேட் மூவ். அது ஒரு போல்டான மூவ். பிகாஸ் ஐபிஎல் இந்த ரீசெண்ட் 1 வருஷம் 2 வருஷம் ஃபார்ம் வச்சு நிறைய பேரை உள்ள எடுக்கல. வெறும் அந்த ஹிட்டர்ஸ் ரிங்கு சிங் அண்ட் டூபே இந்த 2 பேரை மட்டும்தான் இவங்க ஐபிஎல் மெயினா கன்சிடர் பண்ணி எடுத்துருக்காங்க. சோ அந்த ஒரு போல்ட் மூவ் எப்படி? வெரி ஹாப்பி. டூபே வாரி ஹிட்டர் எங்க கிடைக்க போகுது? கொஞ்சம் யாராவது ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு 4 பால் போட்டா 4 24 ரன். அது கேரண்டீடு. ஆனா அங்க ஒன்னே ஒண்ணுதான் டூபே கிட்ட போய் என்ன யோசிக்கிறேன்னா, அங்க வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ், டால் ஃபாஸ்ட் போலர்ஸ், அங்க பவுன்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ஆடுவார், எப்படி கவுண்டர் பண்ணுவார்ன்றத கொஞ்சம் பார்க்கணும். மீன் இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் பிகாஸ் T20 ஈஸிலி ஓவர் கம் இட். லைன் அவுட் ஸ்வேப் பண்ணிட்டாருன்னா ஈஸி ஆடுவார். டெஸ்ட் மேட்ச்னா தான் இவ்வளவு வரி பண்ணிக்கணும். பட் இந்த கேம் வந்து பேட்ஸ்மேனை பார்த்து நார்மல் ஒரிஜினல் பொட்டன்ஷியலுக்கு யாரும் போலிங் போடுறதே இல்லை. இப்படி போட்டுடலாமா அப்படி போட்டுடலாமான்னு நிறைய ஆப்ஷன்ஸ் மைண்ட்ல போறதுனால சிவம் டூபே வந்து அடிச்சிருக்கிற 6க்கு யாருமே அப்செக்ட் பண்ண மாட்டாங்க. T20 ஃபார்மேட்ல இந்தியன் டீம்ல அவர் இருக்கு. I'm just wishing him that he does his best. இந்த சின்ன வீக்னஸ் ஓவர் கம் பண்ணிட்டு. எஸ், நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல ஒரு விஷயம் என்னன்னா சார், நியூயார்க்ல அப்புறம் வந்துட்டு என்னது இந்த புளோரிடா அது இதுன்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் பார்க்காத கிரவுண்ட்லாம் மேட்சஸ் நமக்கு இருக்குது. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, இது எவனாவது கொடுத்த சாபமா, அதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல நம்ம ஓரளவுக்கு விளையாடி பழகிருந்தாலும் கூட அங்க நமக்கு இப்போத்துக்கு மேட்சஸ் இல்ல சார். இவங்க சொல்ற ஷெட்யூல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த அமெரிக்கன் பிச்சஸ்ல தான் நிறைய மேட்சஸ் நமக்கு வருது. பாகிஸ்தான் மேட்சா இருக்கட்டும், யுஎஸ்ஏ கூட. இப்பயே உங்களுக்கு சொல்றேன், வெஸ்ட் இண்டீஸ்ல நம்ம ஆடுற மேட்சஸ்ல பவர் பிளே கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆகணும். ஏன்னா விக்கெட்ஸ் 2-3 ஓடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப இருக்கும் அங்க. நான் சொல்றேன், நம்ம நினைக்கிற மாதிரி குவிக்கா அங்க ஸ்ட்ரோக் ஆட முடியாது. அதனால அந்த 6 ஓவர்ஸ்ல 5 to 6 ரன்ஸ் வந்தா கூட பரவாயில்ல, பார்த்து ஆடிலாம் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டோம்னா 7th ஓவர்ல பண்ணிடலாம். அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் இருக்கு வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடும்போது. ஏன்னா ஏர்லி விக்கெட்ஸ் நிறைய ஊந்து நான் பார்த்திருக்கேன் அங்க ஆடும்போது. எஸ், மேபி வந்து இந்த செமி ஃபைனல் வரைக்கும் போகும்போது என்ன ஏது நடக்குது, யுஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ் பிச்செல்லாம் நம்மளோட இந்தியன் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய டீம் லாஸ்ட் விஷயம் சார், நிறைய டீம்ஸ் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றது என்னன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே போலான்ற ஒரு மூவ் எடுத்துருக்காங்க. வி சா த நியூசிலாந்து ஸ்குவாட் ஆல்சோ. கேன் வில்லியம்ஸோட கேப்டன்சியை திரும்ப 4வது தடவை T20 வேர்ல்டு கப் கொண்டு போறாங்க. 2016, 21, 22 அடுத்து திஸ் இயர் ஆல்சோ இஸ் லீடிங் த டீம் ஃபார் த 4th டைம் இன் T20 வேர்ல்டு கப். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்குவாடே ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ், வயசான அந்த 30-35 பிளஸ் தான் கூட்டு போறாங்க. ஏன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு டைம் வந்து சிஎஸ்கே அந்த மூவ் பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு இது வந்துட்டு T20 யாராவது வயசான கட்டையில எடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு 35 வயசான கட்டம் நாங்க T20க்கு. ஆனா இப்போ எல்லா டீமும் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாட வச்சு பார்க்கும்போது they are more of they are relying on the aged players because அவங்களுக்கு தான் நிறைய நியூசிலாண்டோட கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல விளையாடின எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற விஷயம் இருக்குன்றாங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங் எவ்ரி டீம் இஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மோர் தேன் யங்ஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இப்போ நம்ம சொல்லுவோம் ஏஜ்ட் ஆயிட்டானா ஃபீல்டிங்ல வந்து லைபிலிட்டின்னு சொல்லுவோம், அது இருக்கு. பட் இந்த கடைசி ஓவர் 30 ரன் அடிக்கணும்ன்றச்சு நல்ல தொந்தியும் தொப்பையுமா ஒருத்தர் போயிட்டு 5 6 விட்டாருன்னு வச்சுங்க, அவர் வேணான்னு சொல்ல போறீங்களா? இந்த ஃபார்மேட் அது ஒரு டேஞ்சர் இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்கற கேள்வி தமிழ்நாட்டுல இருந்து யாருமே இல்லைன்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்லயே அவர் இருந்திருக்கணும் அஸ்வின். அதான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். சரி, சகல் எடுத்திருக்கீங்க, அதே கான்பிடன்ஸ் அஸ்வின் மேலேயும் இருக்கணும். ஏன்னா ஆஃப் ஸ்பின் மட்டும் இல்ல, கேரம் பால் பிரில்லியண்டா போடுவார். வெரி பிரெய்னி பேட்ஸ்மேனை பார்த்து கடைசி நிமிஷம் வரைக்கும் யோசிச்சு போடுறவரு. பேட்டிங்ல வேற பிளஸ், நினைச்சா போய் ஃப்ரண்ட்ல போய் 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ பார்ப்போம். பட் எனக்கு
அந்த மாதிரி சிங்கர் அவுட் பண்ணி கேட்கும்போது சொல்றேன்னு தவிர 150 கோடியில 15 பேர் எடுக்கிறேன்னுச்சு, 1 ஃபார் எவ்ரி 10 crores. அதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். இது வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஸ்குவாட் தான். ஸோ நம்ம ரொம்ப யோசிக்காம லெட்ஸ் விஷ் தெம் தட் தே கம் பேக் வித் த கப். அவ்வளவுதான், ஹாப்பியா இருக்கணும். எஸ், T20 வேர்ல்ட் கப்ல சந்திப்போம் சார். ஐபிஎல் இருக்குதுல்ல, மறந்து போயிட்டேன். ஓகே, அடுத்த ஐபிஎல் மேட்ச்ல நம்ம பார்ப்போம் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். மறுபடியும் 6-6 அவங்க அடிப்பாங்க, நம்ம 6-6 சாட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.